உட்காரவே முடியல. நிறைய ட்விஸ்ட், எமோஷன், ட்விஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். கடைசியில் ட்விஸ்ட் வச்சாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. சிங்கம் புலி கேரக்டர் போடுறாங்க எனக்கே கோவம் வந்துச்சு, அடிக்கணும். அதை கேட்கும் போது நமக்கே பலார் நிறைய போல இருக்கும். பலார்னா அவர் வந்தாருன்னா அருவாருந்தா வெட்டிடுவோம் போல. உங்க மனசை ரொம்ப அறுத்து போடும், ஈரக்குலைய புடுங்கி வெளியில போடுற மாதிரியான ஒரு படம். சூப்பரா இருக்கு பிரதர். அவரோட 50வது படம் பக்காவா எடுத்திருக்காங்க. எல்லாரும் மனசுக்கு பிடிச்ச ராஜாவா இருக்காரு. அது எந்த அளவுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும்ன்றத பக்காவா பண்ணியிருக்காங்க. நல்ல படம், சம படம். ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இல்ல, ஒரு நல்லா இல்ல, கொஞ்சம் ஸ்லோவா போன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஆஃப்லாம் வேற மாதிரி இருக்கு. உட்காரவே முடியல, எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கும், வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. வேற மாதிரிண்ணா, செம ஆக்டிங்ண்ணா. குட்டி புள்ளி அவரு வேற மாதிரி பண்ணிட்டாருண்ணா. அவரு வேற மாதிரி பண்ணிட்டாரு. அவரு நல்லா இருக்குண்ணா. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. நிறைய ட்விஸ்ட், எமோஷன், வயலன்ஸ் எல்லாமே பீக். கேரக்டர் செதுக்கி இருக்காரு மூவியை. படத்துல உங்களுக்கு கவர்ந்த விஷயம் என்ன? எல்லாமே பிடிக்கும், எல்லாமே இருக்குங்க. இதுதான் இல்ல, எல்லாமே இருக்கு படத்துல. சோ கண்டிப்பா எல்லாம் பார்க்கலாம். யாரோட ஆக்டிங்? ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த மூவி நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் அவரை தான் சொல்லுவோம். அடுத்து எல்லாமே அனுராக், ஆகாஷ். சிங்கம் புலி கேரக்டர் நெகட்டிவா இருக்கும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அவர் எது கொடுத்தாலும் நல்லா பண்ணுவாரு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் இந்த மூவி. அப்புறம் நட்டியாவும் அல்டிமேட். அந்த ட்விஸ்ட் எல்லாம் நாங்க சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறமா நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. அதனால கண்டிப்பா எல்லாம் தியேட்டர் வந்து பாருங்க. பலார்னா அவர் வந்தாருன்னா அருவாருந்தா வெட்டிடுவோம் போல, அந்த மாதிரி இருக்கு அவரோட கேரக்டர். நம்ம அப்படி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. பட் படத்துல பார்க்க நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் எல்லாரையும் பண்ணணும். கண்டிப்பாங்க. எல்லாமே, அதாவது எனக்கு வைலன்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்றவங்களும் வரலாம், எமோஷனலா படம் வேணும் அப்படின்றவங்களும் வரலாம். எல்லாருமே வந்து பாக்குற மூவி தான். மொத்தத்துல டைரக்டர் செதுக்கி இருக்காருங்க. ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா செதுக்கி இருக்காங்க. நல்லா இருக்கு. நீங்க அது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி கம்பேர் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. அது அந்த கேட்டகரியில அது நல்லா இருக்கு, இதுல இது நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. விஜய் சேதுபதி தரமான ஆக்டிங்ண்ணா. படமே பிடிச்சிருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். இது அந்த போலீஸ்காரன் பேர் என்னது? மிளகா படத்துல வருவாரு. அவர் செம்மையா பண்ணியிருந்தாரு. லாஸ்ட்ல போடுறாங்க அப்படின்னு சமசீன்லாம் இல்ல. விஜய் சேதுபதியோட கம்பேக் தான். லாஸ்டா டிஎஸ்பி பண்ணான்னு நினைக்கிறேன் என் சென்ஸ்ல. அதுக்கப்புறம் நல்ல படம். ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. பிடிச்சது மூவில அந்த பொண்ணு என்ன நடந்தாலும் வந்து ஒரு இதா பேசினா, அந்த இதுல இருந்து நான் மீண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசினா நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. கடைசியில் ட்விஸ்ட் வச்சாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்பவே ட்விஸ்ட் இருந்துச்சு. சிங்கம்புலி ஆளு மாதிரி எல்லாம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? கிடைச்சா என்ன பண்றது? நீங்க கட்டிட்டு போடுங்க. அவங்க பார்த்தா அந்த கேரக்டர் வந்து அடிக்கணும் போல தோணுது எல்லாரும். சீரியஸாவே அப்படி பண்றது தப்பு தானே. ஒரு சின்ன பொண்ணு அந்த ஒரு கை உருவத்தை வந்து இப்படி கீழே வச்சோடனே எனக்கே கோவம் வந்துச்சு, அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸா நடிச்சிரு. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, செமையா பண்ணியிருக்காங்க. இல்ல, அவரு வில்லன் கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. கடைசியில இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸே சூப்பர். படத்துல ரொம்ப பிடிச்ச சீனு தான் அந்த போலீஸ்காரர் வந்து அவரை, அதாவது நீ போட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அது சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே அந்த ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆமா, ரிவீல் பண்ணது நான் அங்கங்கே ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி கரெக்டா சூப்பரா இருந்துச்சு. இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து 80% ஓகே. சூப்பரா இருக்கு பிரதர். அவரோட 50வது படம் பக்காவா எடுத்திருக்காங்க. படத்துல ஆல்ரெடி 10 படம் ஃபெயிலியரா இருக்கு. ஆமா இல்ல, கண்டிப்பா இந்த படம் வந்து கருடன் மாதிரி இதுவும் ஒரு சரியான ஹிட்டா தான் இருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸ்ல செம்மையா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக்ஸ் எல்லாம் வரும். அந்த நாளெல்லாம் வந்துட்டு பயங்கரமா கை தட்டி என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குது. குறிப்பா வைலன்ஸ் இருந்தா லேடிஸ் வரமாட்டான்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்துக்கு லேடிஸ் அதிகமா வருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மெசேஜ் உள்ள வச்சிருக்காங்க. விஜய் சேதுபதியோட 50வது படத்துல ஏதாவது கமர்ஷியலா பண்ணிட்டு போயிருக்கலாம், ஒரு மாசா மக்கள் செல்வன் அப்படிலாம் கத்திட்டு போயிருக்கலாம். பட் இப்படி ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சதே பெரிய விஷயம். அதுக்கே விஜய் சேதுபதிக்கு பெரிய தேங்க்ஸ் தான். ஆக்டிங் வந்து அவரு நார்மலா பண்ணும்போது, எமோஷனலா பண்ணும்போது ரொம்ப கனெக்ட் ஆகல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அழுகுறதெல்லாம் கனெக்ட் ஆகணும். பட் இதுல பாருங்க, ஒவ்வொரு சீன்லயும் அழுவும் போது நமக்கு அழுக வரும்.
அந்த அளவுக்கு அப்பா பொண்ணுன்ற கான்செப்ட்ல அந்த பொண்ணுக்கு உண்மையிலே அப்பா இவர் தானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டாரு. ஆனா அதுவே ஒரு ட்விஸ்ட் படத்துல, அதை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஓவராலா சூப்பர் பிரதர். மலையாள படம் பார்த்து இப்போ இது கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வேற லெவலில் இருக்குன்றீங்களா? ஆமா பிரதர், மலையாள படம் வருது போகுது ஓகே, அதுக்காக தமிழ்ல வந்து யாரும் டேரக்டர் வந்து சோர்ந்து போலன்றது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த படம். ஏன்னா ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரியை கூட இப்படி சொல்ல முடியுன்றத வந்து காட்டியிருக்காரு. அதுல ரிவெஞ்ச்னா ஒரு ஹீரோ வந்து வில்லனை கொண்டுட்டா முடிஞ்சு போச்சு படம் அப்படின்னு இல்லாம லாஸ்டா அந்த வில்லனை கொல்லாம ஒரு விஷயம் பண்ணா அது எந்த அளவுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும்ன்றத பக்காவா பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கு எந்த அளவுக்கு கேவலமான ஒரு தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஓகே, இது கரெக்டான தண்டனை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு யாராலும் இனிமேல் நம்ம எப்படி இந்த சித்தா படம் பார்த்து ஒரு கில்ட் வந்துச்சுல, சரி என்னடா இப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னு, அது மாதிரி இதை பார்த்து கில்ட் வர அது முக்கியமா காரணம் சிங்கம்புலின்னு ஒருத்தர் மனுஷனை பார்க்கும்போது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஏன் இவ்வளவு கேவலமான ஒரு வேலை பாக்குறேன்ற மாதிரி அது எப்படி ஒத்துக்கிட்டா இருந்தார்ல அந்த சீன்லாம். அது ஒரு வார்த்தை கேட்பாரு, இன்னொரு தடவை அப்படின்னு ஒன்று கேட்பாரு. அது கேட்கும் போது நமக்கே பலார்னு அறையின் போல இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. இப்போ அப்படிதான் இருக்குது அந்த கேரக்டர். சித்தால பார்த்தவங்க ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப மோசமான கேரக்டர். அது அந்த டைலாக் கூட வேற இன்னொரு வாட்டி பண்ணிக்கவான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. கண்டிப்பா பயங்கரமா இருக்கு அந்த சீன். மகாராஜா ஒரு நல்ல படம், தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல படமா கண்டிப்பா இருக்கும். விஜய் சேதுபதி சாரோட 50th மூவி, சூப்பரான ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணி தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கனெக்டிவிட்டி வச்சிருப்பாரு, செகண்ட் ஹாஃப் அதை பர்ஃபெக்டா அதை கனெக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது இந்த கதையில வந்து போலீஸ் ஸ்டேஷன் நடிச்சிருக்கும். அந்த என்டையர் போலீஸ் ஸ்டேஷன் தான் இந்த படத்தோட கதையே வந்து நகர்த்திட்டு போகுது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடிச்சிருக்கிற விதம், அந்த போலீஸ் ஸ்டேஷனோட மைன்யூட்டான காட்சிகள் எல்லாத்தையும் சூப்பரா பதிவு பண்ணியிருப்பாங்க. ஹீரோ கதை. அடுத்தது ஹீரோ அந்த 3 திருடன்கள். இந்த திருடன்கள் வந்து அந்த 3 பேருமே வந்து சூப்பர் செலக்ஷன். ரொம்ப நாள் கழிச்சு பாய்ஸ் படத்துல நடிச்ச மணிகண்டன் ஒரு பர்ஃபெக்டான ஒரு திருடன். எந்த இடத்துலயும் வந்து பயமே தெரியாது, அவன் கண்ணுல வந்து ஒரு சொட்டு கூட பயம் இருக்காது. அந்த அளவுக்கு அவன் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம நயன்தாரா படத்துல நடிச்சிருந்த ஒரு வில்லன், அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருந்த அந்த ஃபேமிலி அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டினால அவர் பண்ற தப்பு அப்படின்றத ரொம்ப அழகா இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை அப்பாவுக்கும் ஒரு மகளுக்கும் இருக்கிற சென்டிமெண்ட்டை இந்த படத்தோட எந்த பாட்டுமே இல்லாம சூப்பரா சொல்லியிருக்காரு. அந்த படம் ஃபுல்லாவே அந்த சென்டிமெண்ட் தெரியும். மகாராஜா இப்பதான் படம் பார்த்துட்டு வெளியில வரேன். எப்பவுமே நான் எந்த ஒரு நடிகரோட படத்துக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோலாம் நான் பார்க்கறது இல்லை. ஆனா ஒவ்வொரு நடிகனுக்கும் இந்த 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம் ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா? அது ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அதி சார். அந்த வகையில விஜய் சேதுபதிக்கு 50வது படம் ரொம்ப அற்புதமான ஒரு படம், ஆணித்தரமான ஒரு படம். அவர் சினிமா பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு படமா நான் பார்க்கிறேன். என்னன்னா வெறும் 350 ரூபாய் மதிப்புள்ள ஒரு குப்பை தொட்டி, அதை லட்சுமின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏறு இந்த லட்சுமி, ஒருவேளை அது பொண்ணா, அது உருவமா, அம்மாவா, காதலியா அப்படின்லாம் யோசிக்க வைப்பாங்க. வரவம்பரமெல்லாம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா எல்லா போலீஸ்காரரும் கூப்பிட்டு அடிக்க, படம் ஒரு மாதிரி என்ன நடக்குது ஏது நடக்குது கொஞ்சம் ஸ்லோவா லேக்கா இருக்க மாதிரி ஒரு டார்க் காமெடியில போகும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஏன் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அந்த கடைசி 20 நிமிஷம் பாத்தீங்கன்னா உங்களை நிச்சயமா உங்க மனசு அளவைக்கும். இதுல குறிப்பா நடிப்போட அரக்கன், நடிப்போட ராட்சசன்னா அது விஜய் சேதுபதி தான். அதுக்கு ஈக்குவலா அந்த பொண்ணா பண்ணியிருக்க பாப்பாவுக்கு என்னுடைய சல்யூட். ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க, அளவச்சிருக்காங்க. ஒவ்வொரு தகப்பன்மார்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த படத்தை அவசியம் பார்க்கணும். ஒரு தகப்பனா நான் உணர்ந்த வழியை, நான் உணர்ந்த வேதனையை நீங்களும் உணரணும் அப்படின்னா நீங்க அவசியம் இந்த படத்தை பாருங்க. குறிப்பா நட்டி சார் அவருடைய நடிப்பு ரொம்ப கவனிக்க வைக்குது. அதே மாதிரி சிங்கம்புலி ஒரு காமெடி ஆர்டிஸ்டா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த 20 நிமிஷத்துல பயங்கரமான ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பாய்ஸ் மணிகண்டன் ரொம்ப வருஷம் சினிமாவிலே இல்லை, இனி அவருக்கு ஒரு நிறைய படங்கள் வர்றதுக்கு ஒரு கம்பேக் கொடுக்குற படமா இருக்கும். குறிப்பா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இந்த ஒரு கதையை சூஸ் பண்ணி இதுக்கு பல கோடிகளை முதலீடு போட்டு நினைச்ச தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் நித்திலனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் உள்ளிட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவசியம் 10 வயசு 12 வயசு பொம்பளை பிள்ளைய வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற பெற்றோர்கள் அவசியம் இந்த வந்து படத்தை பாருங்க. ஒரு தகப்பனா நான் சொல்றேன், அது உங்களுக்கு உங்க மனசை ரொம்ப அறுத்து போடும். ஈரக்குலைய புடுங்கி வெளியில போடுற மாதிரியான ஒரு படம். மிஸ் பண்ணிடாதீங்க. மகாராஜா அவசியம் பாருங்க. சித்தா வந்து சித்தாவும் ஆக சிறந்த படைப்பு தான். ஆனா ஒரே விஷயத்த நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரே காதல் தான். அந்த காதல வெவ்வேறு இயக்குனர்கள் வெவ்வேறு அவங்களுக்கு எப்படி எல்லாம் தோணுதோ அது மாதிரி சொல்றாங்க. சித்தாவும் ஆக சிறந்த படைப்பு தான். ஆனா இதுல என்ன இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து
நான் லைனர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். எங்க ஆரம்பிக்கும் எங்க முடிக்கும், ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சினிமாக்காரனா இருக்கிறத தாண்டி பப்ளிக்கா வந்து படம் பார்க்கும்போது அவங்களுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்ன எதுக்குடா வர்றான், ஏன் இந்த குப்பை தொட்டி, லட்சுமி யாரு, அவனு போர் அடிக்கிற மாதிரியே உட்காந்துருப்பான். வர்றவெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஹீரோவை அடிக்கிறான், பலார்னு. ஏன் அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறானே தெரியாது இல்லையா. அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு மாதிரி போர் அடிக்க மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல நீ கட்டி போட்டு உட்காந்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாப்ல உங்களை படம் வந்து ஜெட்டு வேகத்துல தூக்கிட்டு போகுது. குறிப்பா அந்த கடைசி 20 நிமிஷம் பாத்தீங்கன்னா அதுல அந்த பொண்ணு சொல்ற டைலாக், இப்ப நினைச்சிருந்தா கூட எங்க அப்பா உன்னை போட்டு தள்ளி இருப்பாரு, நீ எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கல, இப்ப கூட நான் தான் உங்களுக்கு உயிர் பிச்சை தர்றேன் அப்படின்னு சொல்லி அதை நீங்க படமா பார்க்கும் பொழுது அதை நிச்சயமா உணர்வீங்க. எந்த ஒரு பொண்ணுக்கும் எந்த ஒரு தகப்பனும் செய்யக்கூடாத ஒரு செயலை இந்த படத்துல செஞ்சு அதுக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்திருக்கிறாரு இயக்குனர். இந்த வருஷத்துல இந்த மே மாசம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு படமா, ஒரு ஆகச்சிறந்த படைப்பா நான் மகாராஜாவை பார்க்கிறேன். மகாராஜா எல்லார் மனசுக்கு பிடிச்ச ராஜாவா இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.